நாங்கள் ஆரம்பிப்போம் வந்து ஜாயின் பண்ணட்டுமா. அன்புடைய உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாத நன்றி தானே பகிர்ந்து இன்று எத்தனாம் தேதி 23ஆம் தேதி தேர்தல் திருவிழா முடிஞ்சு இன்றைக்கு 23ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 மற்றொரு அழகிய காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே இன்றைய பொழுதும் சிந்தனை நேரம் பொறிச்சொல்க்கு முன்பதாக ஆன்மீக பாலம் தொடர்ந்து பொறிச்சொல் மற்றும் சந்தை சிந்தி தொடர்ந்து ஜெயானரசன் அவர்களது அறிவு கலைஞர் இடம்பெற்றும் அந்த நிகழ்ச்சியால் வளமை போலவே அபிராமியின் ஆற்றலும் அறிவு நிகழ்ச்சியோடு அல்ல வாசிப்பெரும்புரிய 5 மணியிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும். இப்பொழுது ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் யாராவது ஒருவர் சொல்லிக்கொள்ளலாம். வணக்கம் கலைவாணி மோனுக்கு நடனம் அனைத்து பாமர்களுக்கும் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் குறிக்கொண்டு அந்தியம் என்று தியானம் தேசம். இன்று பொருட்காலத்தின் 25ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை 7067வது ஆக்கமாம். கிறிஸ்தவ நச்சிந்தனை. இயேசுவின் சீடர்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கின்றார்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடந்து தனக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுமான இயேசு கூறுகின்றார். உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்றார். ஏற்கனவே செல்வங்களை சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு வேறு என்ன செல்வங்கள் கொடுக்கப்படும் என்பதல்ல, மாறாக நேர்மையான நல்ல இதயங்களில் விதைக்கப்பட்ட இறைவார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையை தியானித்து அவற்றை செயல்படுத்துகின்ற போது விதைக்கப்பட்ட இறை வார்த்தை அவர்களது வாழ்க்கைக்கு வேறு வளமே கொடுக்கும். ஒளியில் அனைத்தும் தெளிவாக காணப்படும். மறைந்து காணப்படுவது எதுவும் இல்லை. அதே போல இறையாட்சியின் தன்மைகளை அறிந்த இந்த ஒளியை பெற்ற மக்கள் அதன் ரகசியங்களை மறைத்து வைப்பதில்லை. வாழ்க்கை ஒளியாக இருக்கும். இறைமகன் இயேசுவை பின்பற்றுகின்ற மக்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் உலக ஒளியாக வாழ வேண்டும். அப்படியாயும் நாம் இறைவார்த்தைகளை கடைப்பிடித்தும் நாங்களும் ஒளியாக வாழ்வோமாக. எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் இடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவார். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். நன்றி வணக்கம். கலைவாணி மோகன். ராமநாத குருக்கையாக்கும் காலை வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயானரசனர்களே நியூஸ் பிலிப் சார் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களா? நலம் உற்சாகம். நீங்க நலம் தானே? நாங்களும் எப்பொழுதே நலமாக உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி. நீங்களும் பாமுகர்கள் அனைவரும் நலமாக உற்சாகமாக இருக்க இந்த வெளியில் பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர்ந்து 1488 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக நமது ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய எழில்மிகு கவிதைகளில் ஒன்று உந்திரு யாழில் என் இறைவா பல பண்தரும் நரம்புண்டு என்பதாகும். அதில் ஒரு வரி, உன்னருள் பேரொளி நடுவினிலே நான் என் சிறு விளக்கையும் ஏற்றிடுவேன் என வருகின்ற சொற்றொடர் மனிதர் ஒவ்வொருவரும் ஒளி வீச முடியும் என்பதை கவிதை நயத்தோடு எடுத்தியம்புகின்றது. நம் வாழ்க்கை என்னும் விளக்கு அணைந்து போக நேரிட்டால் அப்போது அதை தூண்டிவிட நாம் பிறருடைய உதவியை நாட வேண்டும். அதுபோல பிறருடைய விளக்கு அணைந்து போகும் நிலை ஏற்படும் போது அவர்களுடைய விளக்கு அணைந்து விடாமல் இருக்க நாம் உதவியாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்தால் உலகின் ஒளியாக வந்த இயேசுவை எல்லா மனிதரும் அறிந்து கொள்ள நாமும் கருவியாக மாற வேண்டும். நீதிமொழிகள் ஆகமம் கூறுகின்றது,
உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்று. நன்மை செய்யும் ஆற்றலுடைய தெய்வீக சாயலை நமது தீய எண்ணங்களாலும் பிறருக்கு தீங்கு நினைப்பதாலும் விமர்சனங்களுக்கு பயப்படுவதாலும் புதைத்து விடவோ மறைக்கவோ அழித்து விடவோ கூடாது. நல்ல சிந்தனையாலும் நன்மை செய்வதன் மூலமாகவும் பிறருக்கு ஒளியாக விளங்குவதுதான் மனித படைப்பிற்கும் கிறிஸ்தவ நெறிக்கும் அழகு. இயேசு என்னும் சுடர் உலகம் முழுமையையும் மீட்பு பெற கல்வாரி என்னும் விளக்கு தண்டில் இருந்து ஒளி வீசியது. நமது ஒளியை கல்வாரி மேல் ஏற்ற முடியாவிட்டாலும் கற்பாறை மீதாவது ஏற்றி வைப்போம். உலகம் முழுமைக்கும் ஒளி வீச சாத்தியமில்லை எனினும் நம்முடன் தொடர்புடையவர்க்காவது குன்றின் மேல் இட்ட விளக்கு போல் ஒளியாக திகழ்வோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறிக்கொண்டு, இருக்கும் எல்லையோர் குடியல்லன்றோ முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம். தளராது வாழ்வோம் அருள் அணையாது காப்போம். என்றென்றும் உன்னாசை கொண்டு வரும் நல்வாழ்வை கண் முன்னே கண்டு இயேசுவே 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 நீ எந்த பாறை என்னரணா இயேசுவே நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே 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 என்று திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதிலே இந்த சிந்தனை எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு கொண்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் அவரோடு எதிர்பார்த்து உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாணிமோகன் அவர்களே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம் நேசரே. நன்றி, வணக்கம் ராஜினி அல்பன் சுரல். வணக்கம் வாணியர்களுக்கும் அனைவருக்கும் ஐயாவுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாய் ஓடி வந்து உம்முடைய உபாய சகாயங்களை இழந்து உம்மை மன்றாடி கேட்பவர் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக நினைத்தரலாம். கன்னியவே கைக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை ஆண்டி வருகின்றோம். பெருமுற்றிருந்து பாவியாகிய நாங்கள் மந்தையாளத்தில் காத்து கொண்டு அவதரித்த வார்த்தையின் தாயை எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவிடியா கேட்டு தந்தர்களும் ஆனேன். அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம். அம்மா அம்மா அன்பின் வடிவம். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வெந்நீர் வெந்நீர் குடியுங்கள். வெந்நீர் கொஞ்சம் வெந்நீருக்குள்ள தேன் கலந்து தேசி புளி கொஞ்சம் விட்டு குடிச்சா எல்லாம் போயிடும். ஓகே, நன்றி 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 டாக்டர். வணக்கம். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் என்கின்றது திருப்பாடல் 15. பிதாச்சுதன் தூயாவின் பெயராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1713 பொதுக்காலம் 25ஆம் வாரம் என்று திங்கள் தினமுமாகும்.
இன்று திரு அவை புனித பியோ ஆண்டவர் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை படைத்த இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மணவேணை திணை என்று நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, பாடுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நான் ஆகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா. இன்றைய சிந்தனை செய்தியாக மன்னிக்கோ இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியதாவது: எவனும் விளக்கை ஏற்றி பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. உள்ளே வருபவர்கள் ஒளியை காணும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். வெளிப்படாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் தேவ வார்த்தையை கேட்கிறீர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதாக கருதுவதும் எடுக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதாக கருதுவதும் எடுக்கப்படும். நாங்கள் எந்த சமயத்திலும் நாங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தை படைத்த ஒரே ஒரு இறைவன் அவன்தான். ஆகவே நாங்கள் எந்த வழியில் நாங்கள் செய்யும் பிரார்த்தனைகள் எல்லாம் ஆறுகள் பலவாக இருந்தாலும் அது போய் சேருமிடம் கடலாகத்தான் இருக்கும். அதே போல அந்த இறை வழிபாடு அந்த மாதிரியான ஒன்றுதான். ஆகவே இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறும் இந்த வார்த்தையானது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் என்பவன் யார்? இறை வார்த்தைகளை கேட்டு, புராணங்களை கேட்டு, தேவாரங்களை கேட்டு, அதை மனதில் இருத்தி அதன்படி அதை பாடி புகழ்ந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அதே நேரத்திலே அதன்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு வற்புறுத்தி நற்செய்திகளை நற்சிந்தனைகளை கூறி இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். இதை புறந்தள்ளி வாழ்பவனுக்கு அவனுடைய இதயத்திலே இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பது முதுமொழி. ஆனால் ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது என்பது இன்றைய யதார்த்தம். அதாவது ஒரு கட்டத்திலே இந்தியாவிலே நடந்த ஒரு ஊழல், இன்றும் எமது தேசத்திலே நடந்துவிட்ட அந்த தேர்தலானது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்று நமது மக்கள் நேற்று முன்தினம் வாக்களித்திருந்தார்கள்.
ஆகவே அதே போன்று அந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இதே போன்றுதான் இந்த இந்தியாவிலும் ஒரு ஊழல் ஒன்று நடந்தது. ஆகவே ஒவ்வொரு கட்ட விசாரணையிலும் புதிய புதிய நபர்களின் குற்றங்கள் வெளிப்படுகின்றன. யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகிற பரிசெய்ய குலத்துக்கு இறுதிக்கட்ட கதி இதுவாகத்தான் இருக்க முடியும். பொய்மை என்னும் இருளகற்றி வாய்மை என்னும் ஒளி ஏந்திர இன்றைய நச்செய்தி அன்போடு அழைக்கின்றது. அதாவது விளக்கு தண்டை, அதாவது விளக்கு ஏற்றி யாரும் பாத்திரத்தால் மூடுவதில்லை, அது ஒளி கொடுக்கும்படி மேல்தண்டின் மேல் வைப்பார்கள் என்று சொல்லி இயேசு என்று கூறுகின்றார். ஆகவே அந்த ஒளி எல்லோருக்கும் ஒளிர வேண்டும், எல்லோருக்கும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதுதான். இருளிலிருந்து ஒளிக்கு வருவது ஒவ்வொரு மனிதனின் கடமை. கிறிஸ்துவை பின்பற்றுபவன் விளக்காக ஒளியாக மாறுகிறான். உண்மையிலேயே கிறிஸ்துவின் விளக்கை ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ ஒளியை பிரதிபலிக்கிறவன் எங்கு சென்றாலும் நாம் ஒளியாக மாற வேண்டும். ஆனால் ஒளியான கிறிஸ்து நம்மிடம் இருந்து ஆணவம், போட்டி, பொறாண்மை, பேராசை என்ற இருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அதை நாம் புறந்தள்ளி ஒளியை பிறருக்கு கொடுக்க முன்வர வேண்டும். ஒளியின் மக்கள் கடவுளுக்கு ஆலயம் எழுப்ப உதவுவார்கள், பிறர் வாழும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். எனவே தொடர்ந்து ஒளியாக நாம் வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். பாவத்தின் மேல் வெற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒளி பிறருக்கு ஒளி கொடுப்பவர்களாக நாம் மாறுவோம். ஆகவே அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள், அதாவது நமக்கு ஆன்மீக பாலம் தரும் திரு ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு பன்மொழி கற்றல் ஊக்குவிப்போம். நன்றி, வணக்கம் தங்கிய. நாளைய தினம் சந்திப்போம். ஐயா வணக்கம். உங்க ஐயா எப்படி சொன்னாய்? வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றிங்க ஐயா, நன்றி. தொடருங்கள், உங்கள் பணியை தொடருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி மன்னிப்புடன். வணக்கம். பாலன் அண்ணாவை இன்று காணம். நன்றி டேவிடண்ணா, நன்றி. வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனையுடன் அத்தனை உறவுகள் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். டேவிட் ஆனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் ஜானர்சன் அவர்கள் அனைவருக்கும் இனிய நன்றி, வணக்கம். ஐயாவுக்கும் வாழ்த்து கூறி விட வருகிறோம். நன்றி, வணக்கம். நாங்களும் ஐயாவை பலம் பெறும் ஐயா